ஹலோ கைஸ், நான் தான் கிராக்ஸ். நீங்கள் போயிருக்குது கிராக்ஸ் தமிழ் கேமர். புயல் வருது 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 வருது, கட்டி போட்டு வாழை கட்டி பறந்து குடிக்காதவன் கேள்றா கேள்வி. கைஸ், இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம சர்வைவல் சீரீஸை பற்றின ஒரு சேஞ்சஸும் அப்புறம் அயன் ஃபார்ம் தான் பில்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா வழக்கம் போல் சர்வைவல் சீரீஸ் வேர்ல்டு டெலீட் ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறாங்க கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. வேர்ல்டில் டெலீட் ஆகலை. எதனால சர்வைவல் சீரீஸ் வரலைன்னா, நம்ம எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணியிருப்போம். அதனால தாங்க சர்வைவல் சீரீஸ் வீடியோ வரல. இனிமேல் அப்பப்போ உடல எஸ்எம்பியும் வரும், சர்வைவல் சீரீஸும் வரும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்னன்னு சொல்லிடுறேன். எனக்குள்ளே இந்த பேஸ் எங்கடான்னு இப்போ நீங்கள் கேட்பீங்க. அது எனக்கு பிடிக்காதனால டெஸ்டாய் பண்ணிட்டு அடிச்சு நொறுக்கிட்டேன். அதனால் அடுத்து இந்த பேஸ் தான் கட்டியிருக்கேன். இதுக்கான ரெக்கார்டு வீடியோ ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம எஸ்எம்பி வீடியோ ரெக்கார்ட் பண்ணனால ஸ்டோரேஜ் பத்தலன்னு சர்வைவல் சீரீஸ் ரெக்கார்ட் பண்ணதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். அதனால தாங்க ரெக்கார்டு இல்லை. அதனால தான் வீடியோ இப்போ சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது எந்த வீடியோன்னு யாராச்சும் கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சர்வைவல் சீரீஸ் ரூபா வச்சுருப்பார். யாருன்றதை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த யூடியூப் சேனல் பேர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதாங்க செஸ்ட் ரூமு. நிறையா ஐட்டம்ஸ் மைனிங் போனேன், அந்த வீடியோவும் இருந்துச்சு. அதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. ஸ்டோரேஜ் பார்த்தா டெலீட் பண்ணிட்டேன். 14 டைமண்ட் தாங்க இருந்துச்சு. மைனிங் வீடியோ தனியாக வரும். டைமண்ட் மைனிங் இன்னும் நம்ம போகல. அது சும்மா பக்கத்தில் ஒரு கேவில் இருந்துச்சு கைஸ். இது சும்மா பால்கனி மாதிரி. இங்கேருந்து வில்லேஜும் பார்த்துக்கலாம். அப்புறம் இது மேலே டாப் ஃப்ளோர் கைஸ். ஃபுல்லாக அந்த அவர் போட்ட வீடியோவை பார்த்து தான் அந்த பேஸ் கட்டியிருக்கேன். யாரும் காப்பி நினச்சாங்க, இன்ஸ்பயர் பண்ணி தான் கைஸ் கட்டியிருக்கேன். அவர் அக்கேசியா வுட்டில் கட்டியிருப்பார். நான் டார்க்கில் கட்டியிருக்கேன். இங்கே தான் கைஸ் நெதர் போர்ட்டல் வரும். இந்த வீடியோவிலேயே கட்டிடுவேன். இங்கே என்சாமெண்ட் டேபிள் வரும் கைஸ். அதுக்காக தான் இருக்கும் இந்த ரூமு. அவ்வளோதான் கைஸ் பேஸ் டூரு. இப்போ நம்ம அடுத்து அயன் ஃபார்முக்கு முக்கியமான தேவை வில்லேஜர்ஸு. இப்போ வில்லேஜ் ப்ரீடர் தான் நம்ம கட்ட போகிறோம் கைஸ். கைஸ், வில்லேஜர் பிரீடு கட்டியாச்சு கைஸ். ஒர்க்கிங் வெல் கைஸ். வில்லேஜ் பிரீடு கட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேலை அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணுறது தான். அது டைம் லேப்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க கைஸ். அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க.
கைஸ் அயன் ஃபார்மில் வந்து வில்லேஜை ப்ரீட் பண்ணி விட்டு எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கானுங்க, அவங்கள வளரட்டும். அதுக்குள்ளே நம்ம நெதர் போர்ட்டலை பில்ட் பண்ணிடலாம். எனக்குள்ளே 14 எழுத்து வந்திருக்கேன், 10ன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நெதருக்கு எதுக்கு போகிறோம்னா லாவா தேவைப்படுது கைஸ். அயன் ஃபார்மில் வைக்கிறதுக்கு தான் லாவா இல்லை, அது எடுக்கிறது தான் போதும். ஒப்சிடியன் அப்புறம் எப்படி கிடச்சிச்சுன்னா, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளாண்ட கேம் பிளே, அதனால் எங்கனக்குள்ளே மைனிங் பண்ணேனே தெரில. அதனால் லாவா கண்டுபிடிக்க முடியல கைஸ். அதனால தான் நெதருக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பில் பண்ணியாச்சு கைஸ். இப்போ போர்ட்டலில் பற்ற வச்சுட்டு உள்ளே போயிடலாம் கைஸ். ஸ்பான் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, நல்லா ஸ்பானாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன வரப்போதோ தெரியலையே. கேஸ்ட் இல்லாத இடம் வந்தால் எனக்கு போதும். என்ன கைஸ் இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. வந்துட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். வந்துட்டோம். நல்ல வேலை கைஸ், கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் மரத்து மேலே தான் ஸ்பன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. போர்ட்டலை பிரேக் பண்ணிட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே வேறு பிக்லீனாக இருக்குது. லாவா வேறு டக்குன்னு எடுத்துகிட்டு வரணும், இல்லாட்டி கூட்டம் போட்டு கேங் வார் நடத்த ஆரம்பிச்சிருவானுங்க. டக்குன்னு போய் லாவா மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். இது வேறு இருக்குது, டக்குன்னு எடுத்துருவோம். இப்போ பின்னாடியும் யாராவது தள்ளி விட்டு அவ்வளோதான். ஓடி ஆரம்பிச்சிருச்சு கைஸ். பிக்லீன் சத்தமும் கேட்குது எனக்கு. டக்குன்னு இந்த பாதையை வளர்ச்சி விட்டுறணும். இந்தாச்சு கைஸ், வழியாக மேலே மட்டும் ஏறி போயிட்டோம்னா போதும். இங்கேயே நிற்கிது ரெடியாக ஃபில் பண்ணிடுவோம். ஒரு லாவா எடுக்க வேண்டியதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது போச்சு கைஸ். பிக்லின் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ, யாரை வச்சு வேறு அடிக்கிறாங்க. டக்குன்னு மேலே போயிடுவோம் கைஸ். போர்ட்டலை இன்னொரு நாள் வந்து மாற்றிக்கலாம். அப்படி வந்தாச்சு கைஸ். ஐயோ, இதை வேற போட மாட்டாங்களே, தள்ளி தள்ளி விட்றாங்க கைஸ். ஒரு வழியாக மிச்ச வில்லேஜஸ்லாம் வரட்டானுங்க. என்னடா ஒரு க்ரீன் கோட் வில்லேஜர் கூட வரலையான்னு கேட்காதீங்க. அது பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். 2 க்ரீன் கோட் வில்லேஜர் வந்துட்டானுங்க. திருப்பி பீட் பண்ணால் அங்கே வில்லேஜ் ப்ரீடரோட கனெக்ட் ஆகிருச்சு. அதனால் ப்ரீடிங்கே பண்ண மாட்டேன்ட்டானுங்க. ஃபுட்டு நானும் எவ்வளவோ ப்ரெட்டு தூக்கி போட்டு பார்த்தா அங்கே இருக்க பெட்டும் இதுவும் கனெக்ட் ஆகிருச்சு. அதனால் அதில் வில்லேஜ் ப்ரீடரே அடித்து ஒன்று நோக்கிட்டேன் கைஸ். வில்லேஜ் ப்ரீடரு இப்போ நம்ம திருப்பி தான் கட்டணும். அது இந்த வீடியோவில் இல்லை, அடுத்து எப்போயாச்சும் தேவைப்பட்டால் கட்டிக்கலாம். அதனால் அது டெஸ்டாய் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் இருக்க டைமில் போட்டு வரேன் கைஸ். கைஸ் அயன் ஃபார்மும் பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. நம்ம வீடியோவில் சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஆர்மர் தான் எடுக்க வேண்டியிருக்கு. அது வரக்கூடிய எபிசோடில் பார்ப்போம். உடனே வராது, SMP வீடியோஸும் வரும், சர்வைவல் சீரீஸும் வரும் கைஸ். ரெண்டுமே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி பாய் கைஸ், பாய்.